ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே தமிழர் பேட்ச் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான கிளாஸஸ் தான் நாம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நோட்டு ஒரு பெண்ணை வந்து கையில வச்சுக்கோங்க. நான் என்னென்ன சொல்றேனோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே எங்க அவைலபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸஸ்க்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே அந்த குரூப்ல உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுல இருந்து நீங்க பிடிஎஃப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஸோ ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலயும் இந்த கிளாஸஸ்க்கான பிடிஎஃப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருவோம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து எப்பனாலுமே லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சோ இன்னைக்கு கிளாஸுக்குள்ள போலாமா? கொஸ்டின் பாருங்க. Four cubes, each of side 8 centimeter, are placed together end to end in a row. What is the டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் சோ ஃபார்ம்டு? ஒவ்வொரு பக்கமும் 8 சென்டிமீட்டர் அளவுள்ள 4 கனசதுரங்கள் ஒரு வரிசையில் முனையில் ஒன்றாக வைக்கப்படுகின்றன. அப்படி உருவான ஒரு திடப்பொருளின் மொத்த பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 கனசதுரம் இருக்கு, 4 கியூப் இருக்கு. அந்த 4 கியூபையும் ஒன்னா ஒட்டுறோம். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் ஒரு கியூப். ஓகேவா? சோ இதே மாதிரி 4 கியூப், இதே மாதிரி 4 கியூபை வந்து நீங்க ஒன்னா, ஓகேவா? சோ 2 3 அதுக்கப்புறம் 4. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒட்டுறீங்க. 4 கியூபை இப்படி ஒட்டி வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 8ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கத்தோட அளவு என்ன? 8. இந்த பக்கத்தோட அளவு என்ன? 8. சோ இது 8, இது 8 இருக்கும். ஓகே. அப்போ இந்த கன சதுரம் இருக்கு இல்லையா, இதோட நீளம் என்ன கிடைக்கும்? 4 இது ஒட்டிருச்சு அப்படின்னா இதோட நீளம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 8 8 8 8 8 இருக்குமா? அப்ப நீளம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 × 8 32 சென்டிமீட்டர்னு மாறிடும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இதோட பிரெத் என்னவா இருக்கும் உங்களுக்கு? சோ இதோட பிரெத்ங்கிறது இந்த இடம் தான். 4 கனசதுரம் ஒட்டினாலும் ஒரு கனசதுரத்தை நல்லா பாருங்க. சோ 4 கனசதுரங்களை நாம ஒட்டினோம் அப்படின்னாலுமே அதோட பிரெத் மாறுமா? சோ பிரெத்ங்கிறது இந்த இடம் தான். சோ அப்ப அந்த பிரெத் எல்லாத்துலயுமே எவ்வளவு இருக்கும்? 8 தான் இருக்க போகுது. சோ அப்ப பிரெத் வந்து எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். ஹைட்டுங்கிறது கனசதுரத்தோட இந்த இடம். சோ இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் 8 தான் இருக்க போகுது. சோ இப்போ ஒரு சின்ன கனசதுரம் எடுத்தீங்கன்னா இது 8, இது 8, இது 8. இப்ப டோட்டலா 4 கனசதுரம்ங்கும் போது இது கூட 4 இதை ஒட்டி வைக்கிறோம். ஓகேவா? சோ 4 இதுங்கும் போது நீளம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி இந்த அகலமும் இந்த உயரமும் என்னவாகாது? இன்க்ரீஸ் ஆகாது. அது அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா பிரெத்ங்கிறது இந்த இடம் தான். இந்த இடம்ங்கிறது எல்லா கனசதுரத்திலயுமே உங்களுக்கு 8 தான் இருக்க போகுது. சோ நீளம்ங்கும் போது இது ஃபுல்லா நீளம் ஆயிரும். சோ இது 8ம் இந்த 4 கனசதுரமும் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா கடைசி உங்களுக்கு இவ்வளவு பெரிய கனசதுரம் கிடைக்கும். அப்படிதானே? சோ இவ்வளவு பெருசு கிடைக்கும். இவ்வளவு பெருசு கிடைக்கும் போது இந்த பிரெத் வந்து 8 இருக்கும், இந்த ஹைட் வந்து 8 இருக்கும். இந்த நீளம் மட்டும்தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? மாறப்போகுது. நீளம் மட்டும் தான் என்னவா இருக்கும்? 32 சென்டிமீட்டரா மாறும். அப்ப ஹைட் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருது. சோ இதோட மொத்த பரப்பளவு கேட்டிருக்காங்க. சோ ஒரு கனசதுரத்தோட மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 × LB + BH + LH. இதான நம்ம படிச்சிருக்கோம். சோ கனசதுரத்தோட மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலா 2 × LB + BH + LH. ஓகே. இது எங்க சொல்லி கொடுத்திருக்கேன்? மென்சுரேஷன் கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அப்போ 2 × L ஓட வேல்யூ என்னது? 32, B ஓட வேல்யூ என்னது? 8 + B ஓட வேல்யூ என்னது? 8, H ஓட வேல்யூ என்னது? 8 பிளஸ் L ஓட வேல்யூ என்னது? 32, H ஓட வேல்யூ வந்து 8. ஓகேவா? சோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு, இந்த 32 எப்படி வந்துச்சுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? 4 கனசதுரத்தையும் ஒன்னா ஒட்டும் போது எவ்வளவு பெரிய கனசதுரம் நமக்கு கிடைக்கும்? சோ இவ்வளோ பெரிய கனசதுரம் கிடைக்கும். இதுக்குள்ள 4 இது இருக்கு. 1 2 3 4 இது இருக்கா? அப்ப இதோடது 8, இதோடது 8, இதோடது 8. அப்ப 4 இதுவும் சேர்க்கும் போது உங்களுக்கு 32 சென்டிமீட்டர் ஆயிரும். நீளம் வந்து 32 ஆயிரும். அகலம் இதுதான் அகலம். சோ இது 8 தான் இருக்க போகுது. உயரம் வந்து 8 தான். இது சின்னதா இருக்கும் போதும்
அகலம் 8 தான். பெருசா இருக்கும் போதும் அந்த உயரம் மாற போறது இல்ல. எல்லாத்தையும் ஒண்ணா ஒட்டும் போது நீளம் மட்டும் தான் மாறுது. சோ அதனாலதான் நீளத்தோட வேல்யூ மட்டும் 32ன்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, சோ இப்போ இதை கால்குலேட் பண்ணலாமா? சோ நார்மல் சிம்பிளிபிகேஷன் மாதிரி தான். சோ கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 2 இன்ட்டு 32 இன்ட்டு 8ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 2 இன்ட்டு 32 இன்ட்டு 8 எத்தனை வரும் உங்களுக்கு? 256. 8 இன்ட்டு 8 எத்தனை வரும்? 64 பிளஸ் 32 இன்ட்டு 8 என்ன வரும்? உங்களுக்கு 256 கிடைக்குமா? ஸோ 256. ஸோ இப்போ உங்களுக்கு டோட்டலா ஆன்சர் என்ன வரும்? 256 256. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி அது கூட 64 ஆட் கூட்டணும். ஸோ 6 2 12 10 1 11 512 இருக்கும். 512 பிளஸ் 64 என்ன வரும்? 576 கிடைக்கும். அப்ப 2 இன்ட்டு 576. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சோ இதுதான் நம்ம 1152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சோ ஏன்னா பரப்பளவு தானே, பரப்பளவுங்கும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல தான் சொல்லணும். சோ 1152ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எதுக்காக 32 போடுறோங்கிறது புரிஞ்சிருச்சா? சோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 1 liter of water is added to 5 liters of a 20% solution of alcohol in water. The strength of alcohol in the new solution is. ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது? என்ன சொல்லியிருக்காங்க புரியுதா? ஒரு பவுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பவுல்ல டோட்டலா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லிட்டர் மிக்சர் இருக்கு, 5 லிட்டர் கலவை இருக்கு. இந்த 5 லிட்டர் கலவையில ஆல்கஹால் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20%. எப்பவுமே டோட்டல் எப்படி எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணும். இதுல ஆல்கஹால் 20% அப்படின்னா தண்ணி எவ்வளவு இருக்கும்? மொத்தமா 100 இருக்கு. 100ல ஆல்கஹால் 20னா தண்ணி எவ்வளவு இருக்கும்? மீதி இருக்க 80 தான் உங்களுக்கு தண்ணி, வாட்டர். ஓகே, சோ 80% போட்டுடலாம். அப்ப இது 20%, வாட்டர் வந்து 80%. இதை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிடலாமா? அப்ப ஆல்கஹால் வாட்டர் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணா 0 0 கட் ஆகிரும். 4 2 4 2 8. அப்போ ஆல்கஹாலும் வாட்டரும் 1:4ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலவையில நான் 1 லிட்டர் தண்ணியை ஊத்துறேன். 5 லிட்டர் இருக்க இடத்துல 1 லிட்டர் தண்ணி ஊத்துனேன் அப்படின்னா எனக்கு என்னவா மாறும்? இந்த மிக்சர் டோட்டலா 6 லிட்டர் மிக்சரா மாறும், 6 லிட்டர் கலவையா மாறும். இந்த புதிய கலவையில ஆல்கஹால் எத்தனை சதவீதம் இருக்கு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ஏற்கனவே அந்த பவுல் இருக்கு இல்லையா? பவுல்ல என்ன இருக்கு? 5 லிட்டர் இருக்கு. 5 லிட்டர்ல ஆல்கஹால் 1 பங்கு, தண்ணி 4 பங்கு இருக்கு. ஓகேவா? அப்ப டோட்டலா எத்தனை பங்கு இருக்கு? 5 பங்கு இருக்கு. அப்ப 5 பங்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 5/5 1ன்னு கிடைக்கும். 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்ப ஆல்கஹால் எத்தனை லிட்டர்? ஆல்கஹால் 1 லிட்டர் தான். அப்ப ஆல்கஹால் 1 பார்ட் 1னா 1 × 1 1. ஆல்கஹால் 1 லிட்டர். வாட்டர் எத்தனை இருக்கும்? ஒரு பார்ட் 1னா 4 பார்ட் என்ன வரும்? 4 லிட்டர். அப்போ வாட்டர் எத்தனை? 4 லிட்டர். அப்ப இந்த 5 லிட்டரை நான் தனித்தனியா பிரிச்சுட்டேன். ஆல்கஹால் 1 லிட்டர் இருக்கு, வாட்டர் 4 லிட்டர் இருக்குன்னு பிரிச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? 1 லிட்டர் தண்ணி ஊத்துன உடனே நியூ மிக்சர் எனக்கு என்னவாயிருது? 6 லிட்டர் ஆயிருது. நான் எதை ஊத்துறேன்? தண்ணி தான் ஊத்துறேன். அப்போ இங்க ஆல்கஹால்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா? ஆல்கஹால்ல இந்த பவுல்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா? இருக்காது. ஆல்கஹால் அப்படி 1 லிட்டர் தான் இருக்கும். தண்ணி தான் நான் 1 லிட்டர் ஊத்துறேன். அப்ப 4 லிட்டர் தண்ணியா இருந்தது அந்த பவுல்ல 5 லிட்டர் தண்ணியா மாறிடும். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ புதிய கலவைங்கிறது எத்தனை லிட்டர் இருக்கு? 6 லிட்டர் இருக்கு. இதுல ஆல்கஹால் எவ்வளவு இருக்கு? 1 லிட்டர் தான் இருக்கு. ஏன்னா நான் தண்ணி தான் ஊத்துறேன். தண்ணி ஊத்தும் போது தண்ணியோட அளவு தான் கூடுமே தவிர ஆல்கஹாலோட அளவு கூட போறது இல்ல. அப்ப 6ல 1 பங்கு இருக்கு. சோ 6, ஆல்கஹால் வந்து 1 பங்கு இருக்கு. சோ இன்ட்டு 100. சோ 1/6 இன்ட்டு 100. இதை எங்கேயா பாத்திருக்கோமா? பெர்சன்டேஜ் கிளாஸ்ல பாத்திருக்கோம். இந்த வேல்யூவை 1/6 இன்ட்டு 100 நாம எப்படி எழுதலாம்? 62/3% எழுதலாம். அப்படிதானே? அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணி பாருங்க. சோ கட் பண்ணா என்ன வரும்? 1 6 16 6 96 வரும். மீதி 2 இருக்கும். சோ சாரி, மீதி 4 இருக்கும். சோ 4/6 வரும். கட் பண்ணீங்கன்னா 2/3 மாறும். சோ டானா வகுத்தல் போட்டு பார்த்தாலும் 100 6. சோ 16 6 96. சோ இங்க என்ன வரும்? 4 4 இருக்கும். சோ 16 4/6 இருக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 2/3 கிடைக்கும். இது ஏற்கனவே நமக்கு தெரியும். 1/6 பெர்சன்டேஜ்ல 16 2/3% எழுதலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 16 2/3%. சோ இந்த மாதிரி கன்வர்ஷன் எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்சன்டேஜ் டாபிக்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க, டாய் இஸ் bought for ₹950 and sold at ₹1140. Find the gain percentage சொல்லியிருக்காங்க. 950 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 1140 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமா? லாபமா இருந்துச்சுன்னா அந்த லாப சதவீதம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஏன்னா இது ரொம்பவே சிம்பிளான பேசிக்கான கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 men or 10 women can complete a job in 20 days. In how many days 3 men and 4 women can complete it? 5 ஆண்கள் அல்லது 10 பெண்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிக்கின்றனர். அந்த வேலையை 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? என்ன சொல்லியிருக்காங்க? 5 ஆண்கள் வந்து ஒரு வேலைய 20 நாள்ல முடிக்கிறாங்களா? அதே வேலைய 10 பெண்கள் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் 20 நாள்ல வேலையை முடிக்கிறாங்களா? அப்ப அந்த வேலையை முடிக்கிறது 3 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப 5 உமன் எதுக்கு ஈக்குவல்? 20 டேஸ்க்கு ஈக்குவல். 10 உமன் எதுக்கு ஈக்குவல்? 20 டேஸ்க்கு ஈக்குவல். அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா? 5 மென் வந்து 10 உமனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதானே? சோ இப்ப இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம்? இதுல 5ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மென் ஈக்குவல் டு 2 உமன் சொல்லலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. சோ இதுதான் இந்த ஈக்குவேஷன்ல தான் நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. சோ இப்போ மென் ஈக்குவல் டு 2 உமன் இருக்கா? சோ இது எப்படி எழுதிக்கோங்க? உமன் ஈக்குவல் டு மென் பை 2 எழுதிக்கோங்க. ஓகே, சோ விமன் ஈக்குவல் டு மென் பை 2 எழுதிக்கோங்க. இப்போ இங்க 3 மென் இருக்கு. சோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க இருக்க உமனுக்கு பதிலா இந்த m by 2 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 4 இன்டு m by 2 இருக்கும். சோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 men plus 2 men இருக்கும். சோ 5 men இருக்கும். ஆன்சர் என்னது? 5 men. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க யோசிச்சு கால்குலேட் எல்லாம் பண்ணவே வேண்டாம். ஏற்கனவே நமக்கு தெரியும் 5 men வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு? 20 நாள் ஆகும் தெரியும். 3 men plus 4 women எதுக்கு ஈக்குவல்? 5 மென்னுக்கு ஈக்குவல். அப்ப 5 men எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களோ அத்தனை நாள்ல தான் 3 men plus 4 women வந்து வேலையை முடிப்பாங்க. அப்போ எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஏன்னா இதுக்கான ஆன்சர் வந்து 5 men தான். 5 men equal to 20 days நமக்கு தெரியும். அப்ப 3 men plus 4 women எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? நமக்கு 20 daysல வேலையை முடிப்பாங்க. ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ணியாச்சு. சோ 20ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? சோ இதை இப்படிதான் வச்சு பண்ணணுமா? சோ இன்னொரு விதமாவும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? மென்னுக்கு பதிலா 2 உமன் சப்ஸ்டியூட் பண்ணியும் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. சோ இன்னொரு மெத்தட்ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ மென்னுக்கு பதிலா 2 உமன் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இங்க என்ன இருக்கு? 3 இன்டு மென்னுக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொன்னேன்? 2 உமன். சோ 2 உமன் பிளஸ் இங்க என்ன இருக்கு? 4 உமன் இருக்கு. அப்போ 3 இன்டு 2 உமன் என்ன வரும்? 6 உமன் பிளஸ் 4 உமன். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 10 உமன் ஆன்சர் வரும். அப்ப 3 men plus 4 உமன் எதுக்கு ஈக்குவல்? 10 விமனுக்கு ஈக்குவல். ஓகேவா? அதே மாதிரி 3 men plus 4 உமன் 5 மென்னுக்கு ஈக்குவல். ரெண்டு விதமா சொல்லலாம். அதாவது 3 ஆண்கள் 4 பெண்கள் வந்து யாருக்கு ஈக்குவல்னா 5 ஆண்களுக்கு சமம் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமா கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி? 3 ஆண்கள் 4 பெண்கள் வந்து 10 உமனுக்கு ஈக்குவல் அப்படியும் நான் சொல்லலாம். ஏற்கனவே எனக்கு தெரியுமே 5 மென் வந்து எத்தனை நாள்ல வேலையை முடிக்கான்? 20 நாள்ல வேலையை முடிக்கான்னு. 10 உமன் எத்தனை நாள்ல முடிக்கான்னு எனக்கு கொஸ்டின்லயே சொல்லிட்டான். என்னது? 20 நாள்ல முடிக்கிறா. அப்ப எப்படி பார்த்தாலுமே இதோட ஆன்சர் வந்து 20 days தான். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். இதை வச்சு அப்படியே ஈக்குவேட் பண்ண போறீங்க. அவன் கொடுத்திருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 men வரப்போது. ஃபர்தரா எந்த கால்குலேஷனுமே பண்ண வேண்டாம். ஏன்னா 5 men 20 நாள்ல முடிப்பான். நமக்கு வந்திருக்க ஆன்சரும் 5 men தான். ஏன்னா இந்த 3 men plus 4 women 5 menக்கு ஈக்குவல். அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 20 daysல முடிப்பாங்க. சோ 20ங்கிறது ஆப்ஷன் பி. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, a train is going at 1/2 of its usual speed and it takes an extra 60 minutes to reach its destination. Find its usual time to cover the same distance. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரேஷியோ மெத்தட்ல இதை சால்வ் பண்ணிடலாம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல உள்ள கொஸ்டின். ஒரு ரயில் அதன் வழக்கமான வேகத்தில் 1/2 வேகத்தில் செல்கிறது. அதன் இலக்கை அடைய கூடுதலாக 60 நிமிடங்கள் ஆகும். அதே தூரத்தை கடக்க வழக்கமான நேரத்தை கண்டறியவும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, இப்போ புதுசா ஸ்பீட் என்ன ஆகுது? புதுசா உள்ள ஸ்பீட நியூ ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த புது ஸ்பீடு எதுக்கு ஈக்குவலா இருக்கு? பழைய ஸ்பீடுல 1/2 அதான சொல்லியிருக்காங்க. வழக்கமான வேகத்துல
1/2 போகுது. வழக்கமான ஸ்பீடை நாம யூஸ்வல் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யூஸ்வல்னா வழக்கமான நமக்கு தெரியும். அப்போ வழக்கமான ஸ்பீட்ல 1/2 போகுது. புதிய ஸ்பீடுங்கிறது அதான் நியூ ஸ்பீட் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு யூஸ்வல் ஸ்பீடு. நான் எழுதியிருக்கிறது புரியுதா? கொஸ்டின்ல அதான் சொல்லியிருக்கான். ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஏற்கனவே யூஎஸ்ங்க கூடிய ஒரு இல்ல எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா நீங்க எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. நியூ ஸ்பீடை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. பழைய ஸ்பீடை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. புதிய ஸ்பீடு எதுக்கு ஈக்குவல்னா பழைய ஸ்பீடுக்கு 1/2 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்போ இங்க என்ன பண்ணலாம், லெட்டர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. நியூ ஸ்பீடு பை யூஸ்வல் ஸ்பீட் ஈக்குவல் டு 1/2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ புதிய ஸ்பீடு எவ்வளவு? ஒரு பங்கு. பழைய ஸ்பீடு எவ்வளவு? 2 பங்கு. நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா ஸ்பீடும் டைமும் என்னது, இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸ்பீடும் டைமும் என்னது, இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் தெரியும். அப்போ புதிய ஸ்பீடு இது பழைய ஸ்பீடு. சோ இதோட ரேஷியோ 1:2. அப்போ ஸ்பீடோட ரேஷியோ வந்து 1:2 இருந்துச்சுன்னா டைமோட ரேஷியோ உங்களுக்கு என்னவா இருக்கும், அப்படியே உல்டாவா இருக்கும், 2:1 இருக்கும். அப்போ டைம் என்னவா இருக்கும், நியூ டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பங்கு, ஓல்டு டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 பங்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்பீடு அதிகமா போனோம் அப்படின்னா கம்மியான நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சுன்னா போய் சேரக்கூடிய நேரம் வந்து கம்மியாகும். அப்படிதானே? அதாவது 40 km/h வேகத்துல ஒரு இடத்துக்கு போறோம்னா 1 மணி நேரத்துல போயிடலாம். அதே 50 km/h வேகத்துல போறோம்னா 45 நிமிஷத்துலயே போயிடலாம். ஸ்பீடு கூட 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 நேரம் கம்மி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்பீடும் டைமும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸ்பீடோட ரேஷியோ 1:2னா டைமோட ரேஷியோ 2:1. அவ்வளவுதான். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்பை நான் சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ல இதை பார்த்ததுமே நீங்க என்ன பண்ணிடலாம், நியூ ஸ்பீடும் யூஸ்வல் ஸ்பீடு. ஓகேவா? சோ ரெண்டோட ரேஷியோ 1:2. அப்ப டைமோட ரேஷியோ 2:1. இப்போ இலக்கை அடைகிறதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு நேரம் ஆகுது, 60 நிமிஷம் ஆகுது. ஏன்னா புதுசா பழைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா 2ங்கிற ஸ்பீட்ல போறான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 km/h வேகத்துல போறான்னு வச்சுக்கோங்க. புதிய ஸ்பீடு பாத்தீங்கன்னா 1 km/h வேகத்துல போறான். ஏன்னா ஸ்பீடை கம்மி பண்ணிட்டான். அப்போ ஸ்பீடை கம்மி பண்ணிட்டான்னா போய் சேரக்கூடிய இடத்துக்கு நேரம் அதிகமா தான் ஆகும். அப்ப எக்ஸ்ட்ரா 60 நிமிஷம் ஆகுது. அப்ப அந்த 60 நிமிஷம்ங்கிறது யாரு, இந்த ரெண்டு டைமுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்குமா? அப்போ 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும், 60 மினிட்ஸா இருக்கும். 1 பார்ட் உங்களுக்கு என்னது, 60 மினிட்ஸ்க்கு ஈக்குவல். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், பேப்பர் பண்ணே இல்லாமனாலும் எக்ஸாம்ல சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதே தூரத்தை கடக்க வழக்கமான நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வழக்கமான நேரம் எவ்வளவு, இது வந்து நியூ டைம், இந்த 2ங்கிறது நியூ டைம், இந்த 1ங்கிறது யூஸ்வல் டைம். ஓகேவா? சோ இது டைம், இங்க எழுதி இருக்கிறது ஸ்பீடு. ஸ்பீடோட ரேஷியோ 1:2, டைமோடது 2:1. ஓகேவா? சோ வழக்கமான என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, வழக்கமான நேரத்தை கண்டறியும் கேட்டிருக்காங்க. வழக்கமான நேரம் எத்தனை பங்கு, ஒரு பங்கு. ஒரு பங்குங்கிறது எவ்வளவு, 60 நிமிஷம். அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன, 1 பார்ட் 60 நிமிஷம் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். சோ 60 நிமிஷம் நீங்க ஆன்சர்ல இல்ல, எல்லாமே ஹவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இது ஹவர்ஸா சொன்னா என்ன சொல்லுவீங்க, 1 ஹவர்னு சொல்லுவீங்க. அப்ப வழக்கமா எவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போயிருவான், 1 மணி நேரத்துல அந்த இடத்துக்கு போயிருவான். ஓகேவா? சப்போஸ் புதுசா புதிய ஸ்பீடுக்கான டைம் என்ன, ஓகேவா? சோ நியூ டைம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சோ நியூ டைம் எவ்வளவு, 2 பார்ட். ஒரு பார்ட் 60 நிமிஷம்னா 2 பார்ட் என்னது, 2 × 60, 120 நிமிஷம். 120 நிமிஷத்தை நம்ம என்ன சொல்லலாம், ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோவா மாத்தணும்னு தெரியும், ஆனா அதுல எது பழசு எது புதுசுன்னு தெரியாது. சோ அதை கரெக்டா பார்க்கணும். இது வந்து பழைய டைம், இந்த ஒரு பார்ட்டுங்கிறது பழைய டைம். ஏன்னா பழசுல ஸ்பீடு அதிகமா இருக்கு, சோ டைம் கம்மியா இருக்கு. புதுசுல ஸ்பீடு கம்மி ஆயிட்டு, சோ டைம் வந்து என்னவாயிருக்கு, அதிகமாயிருக்கு. ஓகேவா? சோ புரிஞ்சிருச்சா, தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்போ அவனோட பழைய டைம் எவ்வளவு, 1 மணி நேரம். இப்போ அவன் ஸ்பீடை கம்மி பண்ணதுனால அவனோட புதிய டைம் எவ்வளவு, 2 மணி நேரம். சோ பழைய டைம் எவ்வளவு, 1 hour. 1 hourங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எக்ஸாம்ல ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ரேஷியோ கண்டுபிடிக்க போறீங்க. ஸ்பீடோட ரேஷியோ 1:2, அப்போ டைமோட ரேஷியோ 2:1 இருக்கும். அப்போ 1 பார்ட் தான் 60னா எனக்கு பழசு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 hourனு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஒருவேளை புதுசு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், 2 × 60, 120 நிமிஷம். சோ 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இந்த கொஸ்டின் பாருங்க, ரீசனிங்ல உள்ள கொஸ்டின். நம்ம கிளாசிபிகேஷன் ஒரு டாபிக் வந்து பார்த்திருப்போம் நம்ம ரீசனிங்ல. சோ அந்த டாபிக் தான் இது. இது மூணுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த ரிலேஷன்ல தான் இது மூணும் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே மாதிரி எந்த ஆப்ஷன் வந்து அதே ரிலேஷன்ல ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, 264 43 19 எதனாலும் எடுக்கலாம். 264 43 வச்சு 19 கொண்டு வரலாம். இல்ல 43 19 அடுத்தனாலும் 264 கொண்டு வரலாம். எப்படினாலும் யோசிக்கலாம். சோ இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. சோ இது ரெண்டும் தான் சின்ன நம்பரா இருக்கு. இந்த ரெண்டு சின்ன நம்பரை வச்சு இந்த பெரிய நம்பர் கொண்டு வரலாமா? அப்ப என்ன பண்ணலாம்? 43 இங்க என்ன இருக்கு? 19 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 43ல இருந்து 19 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 13ல 9 போனா எத்தனை? 4. சோ 3ல 1 போனா 2, 24 கிடைக்கு. சோ இதை 264 மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்? இதை 11ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து வர்ற ஆன்சரை 11ஆல மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் வரும். இதுதான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் லாஜிக். ஓகேவா? சோ இப்ப இதை எடுத்துக்கோங்க. 27 15 இருக்கு. 7ல 5 போனா 2, 2ல 1 போனா 1, 12. வர ஆன்சரை எதால மல்டிப்ளை பண்ணணும்? 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 12 11ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னது? 132. அப்ப நான் யோசிச்சிருக்க லாஜிக் வந்து கரெக்ட். இப்ப இதுல எந்த ஆப்ஷன்ல அந்த லாஜிக் வருதுங்கிறத பாருங்க. சோ 50 இங்க 29, 10ல 9 போனா எத்தனை? 1, திருப்பி 4ல 2 போனா 2, 21 11. சோ 21ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 231 கிடைக்கும். ஆனா இங்க ஆன்சர் 331 இருக்கு. இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இதுல பாருங்க, 9ல 9 போனா 0, 5ல 3 போனா 2. வர்ற ஆன்சரை 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். 220 வரணும். 240 இருக்கு. இதுக்கு பாருங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா, 9ல 3 போனா 6, 3ல 2 போனா 1. சோ வர்ற ஆன்சரை 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். 16 11ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 176 வரும். சோ ஆன்சர் கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நாம வந்து சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் இன்டு 3 கிளாஸஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரே மாதிரியான பண்புகளின் அடிப்படையில் பின்வரும் படங்களை 3 குழுக்களாக தொகுக்கவும். ரொம்ப ஈஸியானது. என்னென்ன படம் கொடுத்திருக்காங்க? செவ்வகம், சதுரம், முக்கோணம், சதுரத்துக்குள்ள ஒரு கோடு, இந்த இது பேர் என்ன? சாய் சதுரமா? சாய் சதுரத்துக்குள்ள ஒரு கிராஸ் கோடு, வட்டத்துக்குள்ள ஒரு கிராஸ் கோடு கொடுத்திருக்காங்க. அப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? 2D ஷேப் 3D ஷேப் தெரியுதா? சோ என்னென்ன தெரியுது? 2D ஷேப் 3D ஷேப்ஸ் வந்து தெரியுது. அப்ப 2D ஷேப் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன்னா சேருங்க. இது 2D, இது 2 டைமென்ஷன், இது 2 டைமென்ஷன், இது 2 டைமென்ஷன். அப்ப இந்த 1 5 9 இத ஒரு குரூப்பா நாம பிரிச்சு வச்சிடலாமா? நீங்க எல்லாம் 2D அப்படின்னு இதை சொல்லிடலாமா? இதெல்லாம் என்னது? 2D ஃபிகர்ஸ், 2 டைமென்ஷனல் படங்கள். ஓகேவா? சோ இருபரிமாண படங்கள் இந்த 1 5 9. அப்போ எனக்கு 1 5 9 தான் பேரா வரணும். அப்ப இந்த ஆப்ஷன்ல 1 5 9 பேர் ஆக்கியிருக்காங்க. இதுலயும் 1 5 9 ஒரு கூட்டமாக்கி இருக்காங்க. மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 2D பார்த்துட்டேன். அடுத்து 3D எடுக்கலாமா? சோ இது என்னது? இது 3D ஷேப். இதெல்லாம் 3D ஷேப் உங்களுக்கு 2 3 6 இதெல்லாம் 3Dல வருதா? 3 டைமென்ஷனல் ஷேப்பா? அப்ப இந்த 2 3 6 நான் ஒரு குழுவா எடுத்துடலாம். இல்ல இந்த 3D ஷேப் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தா இந்த 4 7 8 பாருங்க, கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா படத்துக்குள்ளேயும் உள்ள கிராஸ் இருக்கு. எல்லா படத்துக்குள்ளேயும் உள்ள கிராஸ் இருக்கு. அப்ப 4 7 8 ஒரு குரூப்பா நான் பிரிச்சிடலாம். அப்ப 4 7 8. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1 5 9 2 3 6 4 7 8 இல்ல 4 8 7 கூட எழுதிக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. இந்த ஆப்ஷன்ல என்ன தப்புன்னா 2 3 6. சோ ஒரு 4வது படத்தை இது கூட போட்டிருக்காங்க. 4வது படத்துல உள்ள கிராஸ் இருக்கு. மீதி எல்லாமே 3D ஷேப். சோ அதனால இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஒரே மாதிரியா இருக்க படத்தை பார்த்து அப்படியே நாம என்ன பண்ணணும்? கரெக்டா மெர்ஜ் பண்ணி எழுதணும். இதுதான் இதுல உள்ள கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு டைஸ விரிச்சு வச்சிருக்காங்க. அப்படிதானே? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? if the given sheet is folded to form a cube. இப்ப இதை மடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கியூப் கிடைக்கும். அப்ப என்ன மாதிரியான கியூப் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த கியூப்ல ஆப்போசிட்ல வர்றவங்க யாரெல்லாம்ங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். இந்த கியூப் இப்படி விரிச்சு வச்சிருந்தா ஆப்போசிட்ல யார் வருவாங்க? ஆல்டர்னேட்டா பாருங்க. 3க்கு ஆப்போசிட்ல 5, 6க்கு ஆப்போசிட்ல 1, 4க்கு ஆப்போசிட்ல 2. இந்த மாதிரி ஷேப்ல டைஸ விரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் எப்படி பார்க்கணும்னா ஆல்டர்னேட்டா பார்க்கணும். அப்போ 1 2 3 போட்டுடலாம். 1க்கு ஆப்போசிட்ல யாருன்னு சொன்னேன்? 6ன்னு சொன்னேன்னா, ஏன்னா 6க்கு 1 விட்டு தான் 1 இருக்கு. சோ 6. 5க்கு ஆப்போசிட்ல யாருன்னு சொன்னேன்? 3. சோ 5க்கு ஆப்போசிட்ல 3.
4க்கு ஆப்போசிட்ல 2. இந்த கார்னர்ல இருக்கவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டா இருப்பாங்க. சோ 4க்கு ஆப்போசிட்ல நாம வந்து 2ன்னு சொல்லிடலாம். ஓகே. சோ இப்போ என்னென்ன கியூப்லாம் ஃபார்ம் பண்ணணும்? இப்போ 1க்கு ஆப்போசிட்ல 6 வருது, 2க்கு ஆப்போசிட்ல 4, 3க்கு ஆப்போசிட்ல 5னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வரக்கூடாது. எந்த கியூப்லயுமே 1ம் 6ம் வரக்கூடாது, 2ம் 4ம் வரக்கூடாது, 3ம் 5ம் சேர்ந்து வரக்கூடாது. அப்படி வந்திருக்க கியூப் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. இப்போ ஆப்ஷன் ல பாருங்க, 3ம் 5ம் சேர்ந்து வரக்கூடாதுன்னு சொன்னேன். 3ம் 5ம் சேர்ந்து வந்திருக்காங்களா? அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த கியூப்ல வரக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்க ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. ல பாத்தீங்க அப்படின்னா 2ம் 4ம் சேர்ந்து வரக்கூடாதுன்னு சொன்னேன். சோ 2ம் 4ம் சேர்ந்து வந்திருக்காங்களா? எலிமினேட் பண்ணிருங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க சேர்ந்து வரக்கூடாது. அப்படி சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா அந்த கியூபை எலிமினேட் பண்ணிருங்க. 1ம் 6ம் சேர்ந்து வரக்கூடாது. சோ இங்க கரெக்ட். 1 6 வந்திருக்கு, 1 வரல. கரெக்ட். 2 வந்திருந்தா 4 வரக்கூடாது. சோ ஆப்ஷன் ல கரெக்ட். அடுத்து 5 வந்திருந்தா 3 வரக்கூடாது. அப்ப இந்த கியூப் எனக்கு கரெக்டா இருக்கு. ஓகேவா? சோ இப்ப அடுத்த கியூபையும் செக் பண்ணிடுவோம். 6 வந்திருந்தா யாரு வரக்கூடாது? 1 வரக்கூடாது. சோ கரெக்ட். 2 வந்திருந்தா யாரு வரக்கூடாது? 4 வரக்கூடாது. சோ 2 மட்டும் தான் வந்திருக்காங்க. 3 வந்திருந்தா 5 வரக்கூடாது. சோ 3 மட்டும் தான் வந்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏயும் எனக்கு கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்ட். சோ இப்போ ஆப்ஷன் வாங்க. ஏன்னா எக்ஸாம்ல பதட்டத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏய மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்ப ஏ தான் கரெக்ட் அப்படின்னு போட்டு விட்டு வந்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏயும் வருது ஆன்சர், பியும் வருது. அப்ப எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னா ஏ அண்ட் பி வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதோட பேசிக்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியல, நான் சொல்லி கொடுக்குற கிளாஸஸ் எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ். ஸோ இதுக்கான பேசிக் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த பேசிக் கிளாஸஸ் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க கிளாஸஸ் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து நம்ம பேசிக்ல இருந்து சொல்ல முடியாது. கியூப் இந்த ஷேப்ல இருந்தா எப்படி வரும், இந்த ஷேப்ல இருந்து வந்தா எப்படி வருங்கிற பேசிக்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டீச் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து பார்க்கணும்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாத்தையும் பாருங்க. ஸோ இங்க நாம கொண்டு போற கிளாஸஸ் எல்லாமே என்னன்னா ரிவிஷன் கிளாஸஸ் தான். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Each vowel in the word complaint is changed to the letter following it an English alphabetical order, and each consonant is changed to the letter preceding it in the English alphabetical order. Which of the following letters will appear twice in the group of letters thus formed? என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ரொம்ப சிம்பிள். இந்த வேர்ட் இருக்கு இல்லையா, கம்ப்ளைண்ட்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதுல வவ்வல் இருக்கு இல்லையா, வவ்வல் வந்துச்சு அப்படின்னா வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் எழுதணும். ஓகே, அதான சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் லெட்டர் த ஃபாலோயிங் இட் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளைண்ட் இருக்கா, COMPL, என்ன ஸ்பெல்லிங்? PLAIAINED. எதுக்காக நான் ஸ்பெல்லிங் பார்த்தேன்னா சில நேரம் நாம ஒரு வார்த்தையை வந்து அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆனா அவங்க இடையில ஏதாவது ஒரு லெட்டரை விட்டுட்டு கொடுத்துருப்பாங்க ரீசனிங்ல. சோ அதனாலதான் ஸ்பெல்லிங் பாத்துக்கணும் எழுதும் போது. சோ கம்ப்ளைண்ட் COMPLAINED. சில நேரம் இந்த மாதிரி வேர்டா கொடுப்பாங்க, சில நேரம் ஒரு மீனிங்கே இல்லாத ஒரு லெட்டர்ஸ் அப்படி குழப்பி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? வவ்வலா இருந்தா நெக்ஸ்ட் லெட்டர் எழுதுங்க, கான்சோனண்டா இருந்தா ப்ரீவியஸ் லெட்டர் எழுதுங்க, இதான சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு வவ்வல்னா என்ன, கான்சோனன்ட்னா என்னன்னு தெரியணும். வவ்வல்னா என்னது? AEIOU, இதுதான் வவ்வல்ஸ். இது போக மீதி இருக்கிறது எல்லாமே என்னது? கான்சோனன்ட். அப்ப கான்சோனன்ட்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லெட்டர் எழுதணும். சி வந்து கான்சோனண்டா வவ்வலா? கான்சோனன்ட். அப்போ சிக்கு ப்ரீவியஸ் லெட்டர் எழுதணும். எழுதுனா என்னது? பி வரும். ஓ வந்து கான்சோனண்டா வவ்வலா? ஓ வந்து வவ்வல். ஓக்கு அடுத்த லெட்டர் என்னது? பி. எம் வந்து கான்சோனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர் எழுதணும். எம்முக்கு முந்தின லெட்டர் எல், பி. பிக்கு முந்தின லெட்டர் எழுதணும். சோ ஓ. எதுக்காக முந்தின லெட்டர்னு புரியுதா? எதெல்லாம் கான்சோனன்ட்டோ அதுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் எல். எல்லுக்கு முந்தின லெட்டர் என்னது? கே. ஏ வந்து வவ்வல், வவ்வல் தான் அடுத்த லெட்டர் பி. அடுத்த ஐ, ஐ வந்து வவ்வல், வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் வந்து ஜே. என் வந்து என்னது? கான்சோனன்ட், எண்ணுக்கு முந்தின லெட்டர் எம். இ வந்து வவ்வல், வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப். டி வந்து கான்சோனன்ட், அதுக்கு முந்தின லெட்டர் சி. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இவ்வாறு உருவாக்கப்பட்ட எழுத்துக்களின் குழுவில் பின்வரும் எந்த எழுத்து 2 முறை தோன்றும்? ஓகேவா? சோ எது 2 வாட்டி வந்திருக்கு? இங்கேயும் பி வந்திருக்கு, இங்கேயும் பி வந்திருக்கு. அப்ப 2 வாட்டி வரக்கூடியது என்னது? பி தான். சோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரியுதா? வேற எதுவுமே வரல. இப்ப கே பாத்தீங்கன்னா கே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, பி பாத்தீங்கன்னா பி ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, சி பாத்தீங்கன்னா சியும் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எந்த லெட்டர் 2 வாட்டி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எது 2 வாட்டி வந்திருக்கு? பி தான் 2 வாட்டி வந்திருக்கு. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் சீரீஸ்ல உள்ள கொஸ்டின் 2, 10, 26 அடுத்து என்ன வருது கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்பர் சீரீஸ்னாலே அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். ஸோ 2, 10, 26 அடுத்து என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இங்க 82 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போமே. 8 வருது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 16. ஸோ இங்க 8, இங்க 16 இருக்கு. ஓகே, சோ அப்ப அடுத்த நம்பர் என்னவாலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எப்படி கூடியிருக்கலாம்னா 8 கூடியிருக்கலாம். ஓகேவா, 8, 16, 16க்கு அடுத்து என்னது 24, 24க்கு அடுத்து எதுனா 32. சோ இப்படி கூடியிருக்கலாம். இல்ல எப்படி கூடியிருக்கலாம்னா 8 16 மாறி இருக்கலாம், 16 32 மாறி இருக்கலாம், 32 64 மாறி இருக்கலாம். அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒரு பாசிபிலிட்டி 8 கூடியிருக்கலாம், இன்னொரு பாசிபிலிட்டி டபுள் டபுளா போயிருக்கலாம். அப்போ இங்க 8 16, இங்க 24 வருதான்னு செக் பண்ணுவோம். 8 கூடியிருக்கான்னு பார்ப்போம். அப்ப 24ல இங்க என்ன வரும், இங்க 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10 இங்க வந்துச்சு. இந்த 10ஐயும் 6ஐயும் 16ஐயும் கூட்டினா 26. அப்ப இந்த 26ஐயும் 24ஐயும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும், 26 24ஐயும் கூட்டினா 50 வருமா. சோ அப்ப இங்க 50, அடுத்த நம்பர் என்னது 32. அப்ப 50ஐயும் 32ஐயும் கூட்டினா 82 வந்துருச்சு. அப்ப இந்த பாசிபிலிட்டிலேயே ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. இந்த பாசிபிலிட்டி எனக்கு தேவையில்லை. அப்ப என்ன ஆன்சர் இங்க வருது, இங்க ஆன்சர் என்னது 50. சோ 50ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா. ஓகே, சோ இது போக இன்னும் ரிமைனிங் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ நாளைக்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் கிளாஸ் வந்து இருக்கும். சோ நாளைக்கு மார்னிங் 7 o'clock வரக்கூடிய வீடியோவை மறக்காம பாருங்க. ஓகேவா, சோ டெய்லி மார்னிங் 7 o'clock, ஈவினிங் 7 o'clock கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ கரெக்டா பார்த்துட்டே வாங்க. ஓகேவா, ஸோ ஈவினிங் 7 o'clock வந்து ரயில்வேலையும் எஸ்எஸ்சிலையும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், அதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி காலையில பாத்தீங்கன்னா ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு நோட்டு ஒரு பெண்ணை கையில வச்சுக்கோங்க, சொல்லக்கூடிய எல்லா கான்செப்டையும் கரெக்டா நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், நீங்க எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ரிவிஷன் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்கறதுல நான் சொல்லி கொடுக்குற கான்செப்ட் அந்த பேசிக்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாத்தையும் தரவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா தெளிவா புரியும். ஓகேவா, ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1599 மட்டும் பே பண்ணா போதுமானது. நான் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஓகேவா, ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா சிம்பிளா சொல்ல போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம ஒரே கோர்ஸ்ல கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, ஸோ எப்படி படிக்கணும்னு தெரியாம யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலோட லிங்க், நம்ம ஆப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த 1599 ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 7806874288. ஓகே, ஸோ அதே மாதிரி 9043379345. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இது 7. ஓகேவா, ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா, ஸோ நீங்க எந்த டைம்னாலும் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸோட டீடைல்ஸ், டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சிக்குள்ள வரக்கூடிய எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல பேங்கிங்கா இருக்கட்டும், எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த 1599 ஆஃபர் ஒன்லி 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.